என்னது, இந்த பிரிட்ஜ் கட்டினது இல்லையா, வளர்ந்ததா? மேகாலயால காஷி அண்ட் ஜைன்டியா ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க காலங்காலமா அங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அங்க இருக்கிற ரிவர்ஸ் வேலிஸ கிராஸ் பண்ண நேச்சுரல் பிரிட்ஜஸ் செஞ்சிருக்காங்க. அதாவது வுட் ஆர் ஸ்டீல் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் மரத்தோட ரூட்ஸ வச்சு மட்டுமே பில்ட் பண்ணிருக்காங்க. சாரி க்ரோ பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமா தேவையானது பேஷன்ஸ். 20 to 30 இயர்ஸ் கிட்ட பொறுமையா இருந்து இந்த மாதிரி ரூட் பிரிட்ஜஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா, ரப்பர் ட்ரீ க்ரோ பண்ண சீட் பண்ணிட்டு அதோட ரூட்ஸ பேம்பூ ஸ்டிக் ஆர் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ணி வளர்ப்பாங்களாம். இதனால அந்த மரம் இவங்க எந்த சைடுல வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சைடுல தான் வளருமா. அண்ட் அப்படி வளர்ந்த பிரிட்ஜஸ் ஃப்ளட்ஸ், ஸ்டார்ம்ஸ், ரெயின்ஸ் இப்படி எதனாலையும் பாதிக்கப்படாம இருக்கு. 100+ இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஸ்டில் க்ரோயிங். இது ஆர்கிடெக்சர் மார்வல் இல்ல, லிவிங் பிரீதிங் நேச்சுரல் மார்வல். சோ மேகாலயா போனா ரூட்ஸ் பத்தி கேட்க கூடாது, ரூட்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு போகணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோல என்ன ஃபேக்ட் சொல்ல போறோம்னு வெயிட் பண்ணி பாருங்க. இது ஃபேக்ட்.